Hi students, example 11.14. The probability density function of random variable x is given by f of x is equal to k 1 less than or equal to x less than or equal to 5, 0 otherwise. Subdivision 1. Find distribution function. Subdivision 2 p of x less than 3. Subdivision 3 p of 2 less than x less than 4. Subdivision 4 3 less than or equal to x ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் நோட் பண்ணுங்க. இந்த நம்பர் லைன்ல -∞ to +∞ நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி பின்னால இங்க கொடுத்த f of x ஸ்மால் f of x ல x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா 1 and 5 ன்னு கொடுத்துக்கறாங்க. இந்த நம்பர் லைன்ல நோட் பண்ணிறேன். சோ இத 1 எடுத்துக்கலாம். இத நான் 5 ன்னு எடுத்துக்கறேன். இப்போ இந்த 1 less than or equal to x less than or equal to 5 அந்த இன்டர்வல்ல தான் f of x என்னது k ன்னு கொடுத்துக்கறாங்க. அப்போ இந்த k ன்றது எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்குது. சோ 1 less than or equal to x less than or equal to 5 இதுல இருக்கிற f of x இது k. சோ இந்த இடத்துல k ன்னு நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 0 otherwise இத தவிர 5 to infinity இருக்கிற f of x பாத்தீங்கன்னா 0 ன்னு அர்த்தம். that is 0 otherwise. அதே மாதிரி -∞ to 1 இருக்கும் இந்த f of x term வந்து 0 ன்னு அர்த்தம். இது given question wise இந்த நம்பர் லைன்ல நோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லாம் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து the small f of x ல k நம்ம என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம k ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ given questionல தெளிவா கொடுத்தாச்சு. it is a probability density function. சோ இதுல இருந்து given that அதாவது since f of x small f of x is a probability density function கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்தாங்கன்னா இதோட கண்டிஷன் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா integral -∞ to +∞ f of x dx is equal to 1. so probability density function கொடுத்தாங்கன்னா அதோட கண்டிஷன் இது. ஏன் equal to 1 போறோம்னா k ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இந்தல equal to 1 போட்டா தான் k ஓட வேல்யூ நம்மால கண்டுபிடிக்க முடியும். சோ இதுல இருந்து probability density function ஓட கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுல நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த -∞ to +∞ க்கும் பாத்தீங்கன்னா எத்தனை இன்டர்வல் பாருங்க. -∞ to +∞, -∞ to 1. சோ ஒரு இன்டர்வல் 1 to 5 இங்க ஒரு இன்டர்வல் 2, 5 to ∞ 3 இன்டர்வல். அப்ப 3 இன்டர்வலா நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. எங்க -∞ to +∞. இத ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் -∞ to 1. இதுல இருந்து integral -∞ to 1 function f of x dx ன்னு என்ட்ரி பண்ணுங்க plus integral அடுத்தது 1 to 5 integral 1 to 5 f of x dx ன்னு என்ட்ரி பண்ணுங்க plus integral 5 to infinity இதுல இருந்து 5 to infinity f of x dx is equal to 1. இந்த -∞ to +∞ க்கு நம்ம மூணு இன்டர்வலா வந்திருக்கும். அத மூணுமே இங்க தனித்தனியா எழுதியாச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். integral -∞ to +∞ தானே. இப்போ பாருங்க இந்த 1 1 போய்டுமா? இது விட்டுருங்க. அதே மாதிரி இந்த 5 5 போய்டுமா? மீதி என்ன பாருங்க integral -∞ to +∞ காமன் f of x dx is equal to 1 வந்துரும். சோ ஜஸ்ட் நம்ம செஞ்சது ரைட்டா தப்பான்ற கோசம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேறது கிடையாது. ஓகே. சோ இதுல இருந்து -∞ to +∞ வரைக்கும் நம்ம இருக்கிற இந்த 3 இன்டர்வல் நம்ம தனித்தனியா எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இதல பாத்தீங்கன்னா integral -∞ to +1 இருக்கிற f of x என்னன்னு பாருங்க. -∞ to +1 இருக்கிற f of x என்னது இதுல 0. சோ ஃபங்க்ஷன் 0 இருக்கும்போது அதை இன்டகிரேட் பண்ண முடியுமா? சோ கண்டிப்பா முடியாது. அப்ப டோட்டலா இதோட வேல்யூ வந்து 0 plus integral 1 to 5 ன்னு எடுத்துங்க. இதுல இருக்கிற f of x. சோ 1 to 5 இருக்கிற f of x என்னது k. சோ அப்ப f of x ன்றது k ன்னு ஆயிடுச்சு. சோ k dx ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் plus அடுத்தது integral 5 to infinity க்கு f of x என்னன்னு பாருங்க. சோ 5 to infinity க்கு f of x என்னது 0. சோ ஃபங்க்ஷன் 0 இருக்கும்போது அதை இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப இது 0 ன்னு என்ட்ரி பண்ணுங்க equal to 1. சோ இல்ல நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சோ k ன்றது கான்ஸ்டன்ட். இதை வெளிய ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா integration of dx ன்னு வரும். நமக்கு தெரியும் integration of dx ன்றது x ன்னு வரும். So integration of dx ன்றது x. So integral கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லிமிட் அது 1 to 5 equal to 1 என்ட்ரி பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்ல k ஃபர்ஸ்ட் x க்கு அப்பர் லிமிட் வந்து 5. லோயர் லிமிட் அப்ளை பண்றப்போ மைனஸ் x க்கு லோயர் லிமிட் வந்து x க்கு வந்து 1 கொடுங்க. So இதுல இருந்து equal to 1 வரும். இதுல இருந்து k 5 - 1 நமக்கு 4 வந்துரும் equal to 1.
நமக்கு தேவை கேயோட வேல்யூ தானே. ஸோ இதுலேருந்து கே இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ வேணும்னா இந்த மல்டிபிள் ஆஃப் 4 ஈக்குவல் டு வேல்யூ வேணால் டிவைடில் வந்துடுமா. ஸோ இதுலேருந்து கே இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1/4 வந்துருக்குது. இப்போது கிவன் கொஷின்லேருந்து கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கிவன் கொஷின் நமக்கு என்ன தேவைப்படுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தேவைப்படுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்றது நம்ம என்ன செய்யணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இந்த ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், சப்டிஷன் 1. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாது பாருங்கள். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன தேவை, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் மோல் நான் ஃபார்மில் எழுதிடுறேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுறாதீங்க, தப்பு போட்டுருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். ஏன்னா கிவன் கொஷினில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. சில கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -∞ ப்ளஸ் எக்ஸ், இந்த இதில் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூன்னு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி போடலாம், சரி, தப்பு கிடையாது. ஸோ இதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதில் ஃபார்முலா என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் லைனில் வாங்க. இந்த நம்பர் லைனில் ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ 1, அந்த -∞ 1 என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ -∞ ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ 1ல் ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது -∞ எக்ஸ் வரைக்கும், அதாவது -∞ 1 வரைக்கும் உள்ள ஃபங்க்ஷன் அது 0 தானே. அப்போ -∞ ப்ளஸ் எக்ஸ் எடுத்தாலும் ஃபங்க்ஷன் என்னது 0 தான். ஸோ அதுதான் இதெல்லாம் நம்ம எழுத போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. அந்த இன்டர்வலில் ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ தான் எக்ஸு. இது எந்த இன்டர்வல் இருக்குது, ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 என்ட்ரி படிக்கலாமா. ஸோ இந்த -∞ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1, அதில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ 1, அதில் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோமா. இங்கே பாருங்கள், -∞ 1ல் என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம், எக்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸ் வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணோம். இந்த இன்டர்வல் -∞ 1ல் எக்ஸ் நம்ம போட்டோம்னா அந்த எக்ஸ் வரைக்கும் தான் இன்டெக்ரலே. -∞ எக்ஸ்ன்னு நோட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா -∞ எக்ஸு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து -∞ 1 இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0, எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் 1 தான். இதில் நம்ம எஃப் ஆஃப் டி எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் டி ரெண்டுமே 1 தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது இதோட இன்டர்வல் வேல்யூ 0, அப்போது எஃப் ஆஃப் டி இருக்கும்போது இதோட வேல்யூ அது 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வலில் இதோட வேல்யூ நமக்கு 0. ஸோ இந்த 0 நோட் பண்ணிவிடுங்க. இது முடிஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்வலும் எடுக்க போகிறோம். அடுத்த இன்டர்வல் பார்த்திங்கன்னா 1 to 5. இந்த 1 to 5ல் ஏதோ ஒரு வேல்யூ என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். -∞ 1 என்ன பண்ண எக்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி 1 to 5 வரும்போது இதுக்குள்ளே ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ இதை நம்ம நோட் பண்ணலாம். இதுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு கண்டிஷன், அதாவது 1 ≤ x ≤ 5, 1 5 இதில் கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ≤ கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு எக்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம என்ன பண்ணலாம், இதை ஏன்னு நோட் பண்ணிக்கலாம் ஒரு இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் நான் பின்னு வரலாம். ஸோ பின்னு நோட் பண்ணிக்கிட்டு இதில் என்ன செய்யலைன்னா 1 ≤ x ≤ 5, 1 to 5ல் எக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ ப்ளஸ் எக்ஸு எஃப் ஆஃப் டி டிடின்னு என்ட்ரி பண்ணுங்க. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா -∞ எக்ஸு செகண்ட் இன்டர்வல் எங்கே இருப்பாருங்க. ஸோ -∞ எக்ஸு இதை நீங்கள் பார்க்கக்கூடாது, இதுதான் கன்ஃபியூஸ் ஆகிற சான்ஸு. இதை விட்டு இங்கே நம்ம முடிச்சிட்டோம். இது இப்போ -∞ எக்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே எடுத்துனுக்கிறேன். ஸோ அப்போது இதில் இன்டர்வல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனா இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. -∞ 1, 1லேருந்து எக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா -∞ 1, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -∞ 1 ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி டிடின்னு என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் அடுத்தது 1 to x. ஸோ 5 வரக்கூடாது.
1 to 5 தான் நம்ம எக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து 1 to x f of t dt. நீங்கள் இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது இன்டெக்ரலை தப்பாக ரைட்டான்றது ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்முலா அது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடியா. இதே டைம் இங்கே கிடச்சுன்னு நீங்கள் போட ரைட். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இதில் இந்த 1 விட்டுருங்க, இந்த 2 1 போயிடுச்சா, அப்போ ரிமைன் ஆகுது மைனஸ் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இருக்குதா, 2 எஃப் ஆஃப் டி டிடி, ஒரு எஃப் ஆஃப் டி டிடி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இந்த ஸ்ப்ளிட் பண்ண ரைட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு இன்டர்வல்லையும் அந்த எக்ஸ் என்ட்ரி பண்ணணும். அந்த எக்ஸ் என்ட்ரி பண்ணோடனே இது வரைக்கும் வரணும், ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இன்டர்வல் நம்ம அடுத்த இன்டர்வல் வரும்போது இதில் ஒரு எக்ஸ் செலக்ட் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதாவது எஃப் ஆஃப் டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0. எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் டியும் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம அங்கே எஃப் ஆஃப் டி நோட் பண்ணிக்கிறோம், அதனால் நம்ம இது எஃப் ஆஃப் டி நோட் பண்ணிக்கிறோம். அப்போ இல்லை எஃப் ஆஃப் டின்றதுனா இதை 0 எங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் 0. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நமக்கு எஃப் ஆஃப் டியாக இருக்குது. அப்போ இந்த இதோட வேல்யூ நமக்கு இது என்ன ஆகிடும் 0ன்னு வந்துடும். ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to xன்னு எடுத்துங்க. இந்த 1 to xயில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் டி 1 to x. இந்த 1 to x எந்த இன்டர்வல் இருந்தது, 1 to 5 தான் இருந்தது. அதுக்குள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது யார், கே. அப்போது இந்த இடத்துல கே நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிடும் 1/4. ஸோ இந்த இடத்துல நான் டேரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன், கே இன்ட்டு டிடின்னு வரும். நான் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்ல, அப்போ கேயோட வேல்யூ என்ன பண்ணலாம் தெரில 1/4ன்னு என்ட்ரி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு லைன் அப்ளை பண்ணிட்டு அடுத்த லைன் என்ட்ரி பண்ணதும் சரி. சரி, நான் 1/1 சரி, நீங்கள் பாருங்கள் கேன்னு என்ட்ரி பண்ணிடுறேன், கே இன்ட்டு டிடின்னு என்ட்ரி பண்ணுறேன். அதாவது இன்டெக்ரல் 1 to x. இங்கே பாருங்கள் இன்டெக்ரல் 1 to x. அந்த 1 to xன்றது 1 to 5 இருக்குது ஒரு வேல்யூ எக்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கே. அதுதான் இந்த எஃப் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டியும் எஃப் ஆஃப் எக்ஸும் எல்லாம் ஒன்று தான். இதை இன்டர்வியூ பண்ணுறப்போ நமக்கு இந்த இதோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகும். இப்போது இதில் இதை இன்டர்வியூ பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு கேன்றது கான்ஸ்டன்ட், இது 0 விட்டுருங்க, கேன்றது கான்ஸ்டன்ட்டு. இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எப்படி போட்டோம், எக்ஸ்ன்னு போடுவோம்ல, அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் டிடின்றது டீன்னு வந்துடும். இதிலிருந்து கேன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் டிடின்றது ஒன்லி டி. லிமிட் நம்பரில் என்னது பார்த்தீங்கன்னா 1 to xன்னு இருக்குது. ஸோ இந்த 1 to x இல்லை என்ட்ரி பண்ணிவிடுங்க, இல்லை 1 to x. அண்டு கேவோட வேல்யூ என்ன பார்த்தோம் 1/4. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்க 1/4. இதுக்கு எக்ஸுக்கு டீக்கு அப்பர் லிமிட் வந்து எக்ஸு. ஸோ அப்போ டி இடத்துல எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். லோயிட் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ், டீக்கு லோயிட் லிமிட் வந்து 1, அப்போ இந்த இடத்துல 1 வந்துடும். இதிலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிதுன்னா 1/4 x மைனஸ் 1ன்றது செகண்ட் இன்டர்வலில் வந்த ஆன்சர். இப்போ இதே மாதிரி என்ன செய்றீங்கன்னா இது சின்னு எடுத்துங்க. இந்த சியில் அடுத்த இன்டர்வல்னா இருக்குது 5 to infinity. இந்த 5 to infinity-ல ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ் எல்லாம் போட்டால் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த 5 to infinity-ல ஒரு எக்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அகெயின் இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் நான் எதில் எடுத்துக்கிறேன், 5 to infinity-ல எக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நோட் பண்ணுங்கள், 5 less than x less than infinity நோட் பண்ணிடுங்க. இதை நோட் பண்ணி பின்னால் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா என்ன ஃபார்முலா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு என்ட்ரி பண்ணுங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸு, இந்த லாஸ்ட் இன்டர்வல் இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸு. இங்கே போட்ட எக்ஸ் எல்லாம் கவுண்டிங் கிடையாது. அப்போது இன்டர்வல் மட்டும் பாருங்கள், எப்படி பாருலாம், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 ஒரு இன்டர்வல், அடுத்தது 1லேருந்து 5 1, அடுத்தது 5லேருந்து எக்ஸு. ஸோ அப்போ இதை நம்ம 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1, இந்த எக்ஸை பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன செய்கிறீங்கன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 எஃப் ஆஃப் டி டிடி 1 ப்ளஸ் அடுத்தது செகண்ட் பார்த்திங்கன்னா 1லேருந்து 5 இன்டெக்ரல் 1 to 5 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் அடுத்தது 5 to எக்ஸு. ஸோ இன்டெக்ரல் 5லேருந்து எக்ஸு எஃப் ஆஃப் டி டிடி. இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த டேர்ம் நம்ம கிடைக்கிறன்றது ஜஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் இந்த 1 விட்டுடலாம். அதே மாதிரி
இந்த 5 போய்ட்டு ரிமைன் என்ன இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ் கரெக்டாக. அடுத்தது எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி 3 எஃப் ஆஃப் டி டிடிக்கு ஒரு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. எதுக்கு இது சொல்கிறேன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுற கொஸ்டின் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போது இதோட வேல்யூ நம்ம வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். இன்டகல் மைனஸ் இன்ஃபினிட்டி 1 ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி 1 இருக்கிற உள்ள ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 0. பட் இங்கே இதில் எஃப் ஆஃப் டின்னுக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் டி எல்லாம் ஒன்று தான். அப்போ டோட்டலாகவே இங்கே எஃப் ஆஃப் டி ஃபங்க்ஷன் நமக்கு 0 இருக்கனால இது டோட்டலாக 0 தான். இது 0 என்ட்ரி பண்ணுங்கள். இன்டகரல் 1 to 5. இந்த 1 to 5ல் எஃப் ஆஃப் டி 1 to 5ல் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். அதில் இருக்கிற ஃபங்க்ஷன் அது கே. இதெல்லாம் நான் கேன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ கே இன்ட்டு டிடின்னு என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் அடுத்தது 5 to எக்ஸு. அந்த 5 to எக்ஸ் எதில் இருந்தது 5 to இன்ஃபினிட்டியில் இருந்தது. 5 to இன்ஃபினிட்டி தான் எக்ஸு. அதில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0. அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இதிலேருந்து இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0 விட்டுருங்க. இதை இன்டேக் பண்ணலாம். கே அப்படியே வச்சுங்க. டெரிவேஷன் ஆஃப் டிடின்றது நமக்கு டீன்னு வந்துடும். அண்ட் லிமிட்னது 1 to 5. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கே அப்படியே இருக்கட்டும். கேவோட வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ணிடலாமா. கேவோட வேல்யூ அது 1/4. கேவோட வேல்யூ 1/4 என்ட்ரி பண்ணிடலாம். டீக்கு அப்பர் வேல்யூ 5, லோயர் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ், டீக்கு லோயர் லிமிட் வந்து 1 இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5 - 1 4, 1 × 4 4 டிவைட் பை 4. ஸோ 4 கேன்சல் பண்ணுறப்போ ஆன்சர் நமக்கு 1 வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து பார்த்து நம்ம 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிப்போம். ஏபிசின்றது ஏபிசியில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 இருக்கும். அது 3 இதையும் கம்பைன் பண்ணிடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்ன அடிச்சு பாருங்கள். ஏ நோட் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ 0. அது எந்த இன்டர்வலில் இந்த இன்டர்வலில். ஸோ இந்த இதில் 0 மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. அடுத்தது பின்னு போட்டோம் பார்த்தீங்களா. இந்த இன்டர்வலில் வந்த ஆன்சர் கிடைச்ச ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1/4 இருக்குது. ஸோ இந்த இதில் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை 4. அது எந்த இன்டர்வல் அது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இதுக்கு முடிஞ்சது. அடுத்தது நமக்கு ஆன்சர் 1 கிடைச்சது. அந்த 1ன்றது எந்த இன்டர்வலில் கிடைச்சது 5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஸோ இதில் தான் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா இதுலேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடைச்சது. இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி இதில் என்ட்ரி பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ன்னா 3ன்றது ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குமா. 3ன்றது இங்கே இருக்க போகுது. 5னா இங்கே 3 இங்கே இருக்க போகுது. ஓகேங்களா. 1 to 5. இந்த 1 to 5ல் 3ங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இப்போ மீனிங் என்ன இருக்குன்னா 3ஐ விட பின்னாடிக்கிற வேல்யூ எல்லாம் சின்னது. 3 தான் பெருசு. அது பின்னாடிக்கிற நம்பர்ஸ் எல்லாமே சின்னதுன்னு வரும். சின்னதுன்னு எவ்வளோ சொல்ல முடியும் அப் டு மைனஸ் இப்படிக்கு வந்துடும். ஸோ 3ஐ கம்பேர் பண்ணுறப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ங்கும்போது 3 தான் பெருசு. 3ஐ கம்பேர் பண்ணுற பின்னாடிக்க வேல்யூ எல்லாமே சின்னது. சின்னது அப் டு வந்து எதிர்க்கு வந்துடும் மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி 3ன்னு அர்த்தம். நாமளும் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணணும். ஸோ இதில் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி 3 நோட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி என்ட்ரி பண்ணோம்னா இதில் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மைனஸ் 50, 3. இதில் வந்து ஃபைனல்ன்றது 3. அப்போ என்ன பண்ணலாம் இதை கேபிட்டல் எஃப் ஆஃப் 3ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இனிஷியல்ன்றது ஃபஸ்ட்டு இந்த இதில் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இது வேல்யூ போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டிக்கும் உள்ள வேல்யூ தெரிஞ்சுக்கங்க. இதில் நோட் பண்ணுறோம் பாருங்கள். கேபிட்டல் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி. கேபிட்டல் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும்போது இதோட வேல்யூ 0. கேபிட்டல் எஃப் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும்போது இதோட வேல்யூ நமக்கு 1ன்னு அர்த்தம். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த இதில் எஃப் ஆஃப் 3 கேபிட்டல் எஃப் ஆஃப் 3. இந்த இதில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இதில் எக்ஸ் நம்ம என்ன மாறிக்குது 3 மாறிக்குது. இந்த 3ன்றது எந்த இன்டர்வல் வரும் பாருங்கள். இதில் வருமானா கண்டிப்பாக 3 வராது. 1 less than or equal to x less than or equal to 5 இந்த இன்டர்வலில் நம்ம என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். அப்போ இதில் 3 இருக்குன்னா இதுக்கு நேராக இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இதில் எக்ஸோட வேல்யூ என்னது இந்த இதில் 3 தானே. எக்ஸோட வேல்யூ நமக்கு 3. அப்போ இந்த இதில் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 3ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணுறது நம்ம கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3 - 1 divided by 4ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இதில் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன என்ட்ரி பண்ணிக்கிறோம் 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறோமா. ஸோ இதில் 0ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
3 minus 1 என்ன கிடைக்கும் 2 வருமா. ஸோ அப்போ 2/4 2/4 டிவைட் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கும் 1/2 வந்துடும். இது சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். இதே மாதிரி தான் மற்ற சப்டிவிஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 3 கிவன் கொஷின் வைஸாக சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா P of 2 less than x less than 4 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் P of 2 less than x less than 4 இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபைனல் இனிஷியல் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ஸோ இனிஷியல்ன்றது 2 ஃபைனல்ன்றது 4. ஸோ இதில் நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எஃப் ஆஃப் 2ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன் இஸ் ஈக்குவல் டு இப்போ அது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ அது 4. இந்த இதில் 4 எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டரில் வருமா, கண்டிப்பாக வராது. இதில் வருமா, கண்டிப்பாக வரும். ஏன்னா 1 to 5 தான் 4 இருக்க போகுது. அப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இது தான். இந்த இடத்துல எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 4. அப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இங்கே எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 4 என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ என்ட்ரி பண்ணுறப்ப என்ன அப்படின்னா 4 minus 1/4 என்ட்ரி பண்ணியாச்சு. மைனஸ் எஃப் ஆஃப் 2 இந்த இடத்துல பாருங்கள் 2 இந்த இன்டர்வலில் 2 வருமா, இதுலேயும் வராது. 2ன்றது இதில் தான் இருக்க போகுது. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இது தான். இந்த இதில் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா 2 minus 1/, நமக்கு 4ன்னு கிடைக்குது. ரெண்டு இது மைனஸ் பண்ணலாம். நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 4 minus 1 என்ன கிடைக்கும் 3/4 மைனஸ் 2 minus 1 நமக்கு கிடைக்கும் 1/4 வரும். இது காமன் டிவைட் வச்சுங்க, காமன் டிவைட் பை 4 வச்சுக்கலாம். 3 minus 1 நமக்கு 2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணுறப்போ 2 டேபிள் நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். இது சப்டிவிஷன் 3ஓட ஆன்சர். அண்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் 4. ஸோ கிவன் கொஷினில் சப்டிவிஷன் 4 என்ன பார்த்தீங்கன்னா P of 3 less than or equal to xன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை மீனிங் மாற்றாமல் இப்படி எடுத்துக்கலாமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்பிள் எந்த பக்கம் திரும்பிக்குது, எக்ஸ் பக்கம் திரும்பி, எக்ஸ் தான் பெருசுன்ற மாதிரி இருந்துக்குது. இந்த சம்மோட மீனிங் மாற்றாமல் இப்படி எடுத்துக்கலாம். P of x greater than or equal to 3 ரெண்டுமே ஒன்று தான். 3 less than or equal to x ஒன்று தான். P of x greater than or equal to 3 ஒன்று தான். மொத்தத்தில் பாருங்கள் எந்த பக்கம் சிம்பிள் திரும்பி இருக்குது, எக்ஸ் பக்கம் திரும்பி இருக்குது. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3யும் இருக்கலாம், 3ஐ விட அதிகம்ன்றாங்க. அப்போ 3ஐ விட அதிகம்னா அப்படி எங்கே இருக்கும், நம்பர் லைன் பார்க்கும்போது இன்ஃபினிட்டிக்கு வந்துடும். அதாவது 3 to infinity வந்துடும். ஸோ இந்த இதில் 3, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நம்பர் லைனில் பார்க்குறேன். ஸோ 3 இங்கே இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க. 3யும் இருக்கலாம், 3க்கு மேலேன்னா அப்படின்னா அப் டு இன்ஃபினிட்டி, 3 to infinity. ஸோ இதில் 3 to infinity நோட் பண்ணிட்டேன். இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் இருந்ததில் இன்ஃபினிட்டி. அப்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் இனிஷியல் ஃபஸ்ட் வேல்யூ என்னது 3. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன் 1. நெகட்டிவ் இன்ஃபினிட்டி கேபிட்டல் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்தால் இதோட வேல்யூ 0. இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால இதோட வேல்யூ நம்ம என்ன கிடைக்கும் தெரியல 1ன்னு வருது. மைனஸ் இந்த எஃப் ஆஃப் 3 கேபிட்டல் எஃப் ஆஃப் 3. இந்த 3ன்றது எந்த இன்டர்வல் வரும் பார்த்தீங்கன்னா இதில் தான் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ 3. அப்போ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3 minus 1/4ன்னு சொல்லலாமா. ஸோ இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணுறப்ப ஆன்சர் கிடச்சிட்டோம். ஈக்குவல் டு 1 minus 3 minus 1 2/4 வருமா. இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் 1/2ன்னு வந்துடும். ஓகேங்களா. 3 minus 1 2/4 கேன்சல் பண்ணுறப்போ 2 டேபிளில் 1/2ன்னு வந்துடுச்சு. 1 minus 1/2. ஸோ 1லேருந்து ஒரு 1/2 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு திருப்பி என்ன கிடைக்கும் 1/2 தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.